வீடியோ பார்க்கணும் உள்ள வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். என் பேர் ஸ்டீவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் வித் ஸ்டீவ். பல குழக்கலாம் பேசாமல் எடுத்தோன்னே கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். எடுத்தோன்னே இங்கே வந்து இறக்கி விட்டானுங்க. இப்போ வந்து இங்கே ஏதோ பண்ணணுமா, என்னால் மூவ் பண்ண முடியல. இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுமாமா. கட்சின் ப்ளே ஆகுது. ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். அண்ணன் எனக்கு 2 குச்சைஸ் கொடுங்க. வாப்பா குச்சைஸ் தானே வேணும். இந்தா வச்சுக்க. இப்போ என்ன ஐஸ் கட்டியாக மாற்றிட்டான். ஐயோ உனக்கு தான் பவர்லாம் இருக்கும் போலையே. ஐயோ நம்மள தான் பார்க்குறான். ஒழிஞ்சுக்கடா. நம்ம போய் உன்னை காப்பாற்றணும். என்ன பண்ணணும் தான் தெரில. ஏதோ வந்து ரோப் எடுக்கணுமா, ரோப் எடுத்துகிட்டு வந்து கீழே இறங்கணுமாம்மா. எங்கடா ரோப் இருக்குது. ஓகே இதான் வந்து கேம் பேர் என்ன சொல்ல. கேம் பேர் வந்து ஐஸ்கிரீம் 1. இப்போ டேபிள் என்ன இருக்குது, ஒரே புக்காக இருக்குது. பெரிய படிப்பாளியாக இருப்பான் போல். இங்கே ஏதோ இருக்குது. ஓகே இவன் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பான் போல். இங்கே பாருங்களேன், இதுதானே அவன் இப்போ கடத்தின பையன். இந்த லாஸ்ட்டில் இருக்க பையனா இந்த லாஸ்ட்டில் இருக்க பையனா தெரில. ஓகே இதுக்குள்ள எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் டோர் ஓப்பன் பண்ண முடியுதா? ஓப்பன் பண்ண முடியல. இங்கே ஏதோ இருக்குது. ஓகே இதுதான் அந்த கடத்தின பையனை நினைக்கிறேன். அப்போனா அந்த மஞ்சள் கலர் சொக்கா போட்டிருக்கோம் தான் நம்ம. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல். அதனால தான் என்னோடய வீட்டிலே அவனை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கேன். ஓகே ரோப்பு இங்கே இருக்குது. ரோப் எடுத்துகிட்டு வந்து ஜன்னலில் போடணும். மாட்டியாச்சா? இப்படியே ஒரு உண்டிக்குள் இருக்குது. அந்த உண்டிக்குள்ளே எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே இறங்கணும். இறங்கடா வேகமாக இறங்கடா. என் நண்பன் அவங்க வீட்டுக்கு ஆபத்தில் இருக்கான். அவன் மட்டும் மெதுவாக இறங்கிட்டு இருக்கான். ஓகே இப்போ வந்து ஹைட் ஆகணுமா. ஹைட் ஆனால் தான் அடுத்து ப்ளே ஆகுமா. இதுக்குள்ள நம்ம ஒழிஞ்சாச்சு. ஓகே வந்து இப்போ வெளியே இறங்குறான். மண்டையை தான் பாட்டெலாம் பாடுறான். ஏண்டா பண்ணுறது மொளை மாதிரி தானே பண்ணிட்டு பாட்டா பாடுற. ஆமாம் இவனுக்கு என்ன ஒரு கதை தான் இருக்குது, இன்னொரு கதைங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமாக ப்ரோ நீ கேட்கலாம். இருந்தாலும் ஒரு டவுட் கிளியர் பண்ணணும்னு கேட்டேன். ஓகே இப்போ வந்து மேப்பை கீழே போட்டான். அந்த மேப் போய் நம்ம எடுக்கணும். காய்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ப்ளோர் மோடு. அதாவது இந்த கேமில் வந்து நார்மல் மோடு, ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு, எக்ஸ்ப்ளோர் மோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் மோடு. இது வந்து நம்ம கிட்ட போனாலும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம ஏன் இப்போ இதை ப்ளே பண்ணுறோன்னா, நார்மல் மோடு வந்து பக்காக இருக்குது. நார்மல் மோடில் வந்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த பொருள் வந்து இருக்காது. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கெஃபட்டேரியா போக போகிறோம். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆயில் கேன் எடுப்போம். அந்த ஆயில் கேன் வந்து நார்மல் மோடில் வந்து பார்த்தோம்னாக்கா இருக்காது. எக்ஸ்ப்ளோர் மோடில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பக்காக இருக்கனால என்னால் ப்ளே பண்ண முடியல. இந்த எக்ஸ்ப்ளோர் மோட் தான் என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம விளாட்ற நம்ம கிட்டே பின்னாலும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம விளாண்டுருக்கோம். இந்த பக்கெல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் மோட் வச்சு ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கெஃபட்டேரியா வந்துட்டோம். இப்போ இறங்கி போய் உள்ளே வந்து ஒரு கோடு தேடணும் நம்ம. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போவோம். இங்கே அந்த உண்டிக்குள்ளே காணும். அது இப்போ தேவைப்படாத விட்டுலாம் அப்படியே. அதுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி ஒரே குப்பை தொட்டியாக இருக்குங்க கைஸுங்க. இந்த குப்பை தொட்டிக்குள்ளே நம்ம கையை விட்டு பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு ஆயில் கேன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆயில் கேனு நார்மலில் வந்தால் இருக்காது. நானும் ஒரு 10-15 டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லை. நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன் கைஸ். 10-15 டைம் விளாண்டு. இப்போ சும்மா அவனை தூக்கி போட்டு இங்கே வர வச்சுட்ருக்கேன். அவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா விளாண்டுருக்கேன். இங்கிட்ட அங்கிட்டு உள்ளே வந்துட்டானா. இப்போ இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போனால் அங்கிட்டு வருவான், மறுபடியும் அங்கிட்டு ஓடிடலாம். நான் வரான் பாருங்க. வந்து ரொம்ப மெதுவாக தான் வருவான் அவன். இப்போ நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே ஓடிட வேண்டியதான். இதுக்குள்ளே போய் ஜன்னல் வழியாக அங்கிட்டு குதிச்சிட வேண்டியதான். இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வருவான். இந்த ஆயில்கன் எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரக்குள்ளே போடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் வச்சு கேம் ப்ளே பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, ஒரே பக்காக இருக்குது. இப்போ வரானா அப்படியே அதுக்குள்ளே போட்டோம். அப்படியே பின்னாடி போ, நம்மளும் போவோம். போடா உள்ளே போடா. போயிட்டான். உள்ளே வந்துட்டா திரும்பி பார்ப்பான், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான். அவ்வளோதான். உன்னோட சிரிப்பு பார்த்தீங்களா, இவனுக்கு அழகிய சிரிப்பு தான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சிரிக்கிறான். மறுபடியும் சரி ரெடி, இன்னொரு டைம் சிரிக்கிறா. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கோடு தான் தேவை. அது உள்ளே போய்ட்டு வந்துடலாம். அந்த கோடை எடுக்க குப்பை தொட்டிலாம் கை விடுற மாதிரி இருக்கும். இந்த குப்பை தொட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இல்லை. அங்கிட்டு ஒன்று இருக்குது, அங்கிட்டு போகலாம். ஏகப்பட்ட குப்பை தொட்டி இருக்குது. இல்லை எங்கடா நான் போய் தேடுறது. இவர் கை வர மாட்டேங்குது. இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே இல்லை. இப்போ வந்து அவன் வரமாட்டான். அதனால் நம்ம பொறுமையாக தேடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்குள்ளே கொடுங்கடா ரெடி. இதுக்குள்ளே இல்லை. ஸோ சேட். அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுங்கடா டக்குன்னு கொடுங்கடா. இதுக்குள்ளே இல்லையா? என்னடா அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இதுக்குள்ளே இருக்கா? கொடுங்கடா கோடை. கொடுத்துட்டாங்க ஒரு வழியா. இப்போ இந்த கோடை எடுத்து போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு ரூபா காயின் மட்டும் எடுக்க போகிறோம். இந்த ரூபா காயின் கார்டாக நான் குப்பைக்குள்ளலாம் கையை விட்டு தேடிட்டு இருந்தேன், இந்த ₹1 ஓகே இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே வேறு எந்த வேலையும் இல்லை. அடுத்து உள்ளே போய் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணணும்.
ஒரு டோருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். வெளியே வந்து வேனை எடுத்துகிட்டு அடுத்து வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதை வந்து மேப் பார்த்து தான் சொல்ல முடியும் எந்த இடம்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இருக்குது. என்ன நோட்டீஸு? ஏதோ ஒரு ஆள் வந்து காணாம போயிட்டாராமா. கடைசியாக வந்து நெய்பர்ஹுட்டில் இருந்தாராமா, ப்ளே கிரவுண்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்கிரீம் மண்டை ஏதாவது பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டை ஏதாவது பண்ணியிருப்பான். டே மண்டை என்னடா பண்ண வர? சொல்ல மாட்டியா? எப்போ அவனை என்ன பண்ணுற மட்டும் பாடுறா நீ. ஃபஸ்ட் அந்த காயினை தூக்கி போடுவோம். என் நண்பனை பாருங்க. என் நண்பன் வந்து ஒரு சுதந்திர பருவம் மாதிரி சுதந்திர யானைடா. அவனை பிடிச்சி இப்படி அடிச்சு வச்சிருக்கேடா. அவனை சும்மா விட மாட்டேன்டா. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்டால் போகிறோம். ஸ்டாலில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் எடுக்கணும். ஆமாம், இந்த மண்டை எதுக்கு நம்ம சொல்கிற இடத்துக்குலாம் போயிட்டு இருக்கான்? நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறோமோ அந்த இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் விட்டுட்ருக்கான். டேய் நீ இல்லைடா, என்னடா எனக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க? சரி விடு, இது ஒரு விஷயத்துக்காக உனக்கு வந்து ஒரு 10% நான் வந்து மன்னிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தேவைனாக்கா ஒரே ஒரு பெட்ரோல் கேன் தான் தேவை. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான். நான் வரான் பாருங்கள். டே சிரிடா, டே ஒரே டைம் சிடா 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 சிடா. சிரிச்சா பாருங்க. இப்போ அந்த கேனை தூக்கி அங்கிட்டு போட்டால் அங்கிட்டு போவோம். நம்ம அதை மறுபடியும் தூக்கி இங்கிட்டு போட்டால் இங்கிட்டு போவோம். ஆஹா, சூப்பராக சிரிக்கிறேடா நீ. இப்போ எடுத்து நம்ம இங்கே போடுவோம். இங்கே வருவோம் பாருங்கள். இன்னைக்கு தான் வேலை. இதே நார்மலோட இருந்தால் போட்டு பிறந்திருப்பான். எக்ஸ்ப்ளோனால கொஞ்சம் நம்ம ஓவராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை தூக்கி போட்டு அடுத்து வந்து நம்ம ப்ளே கிரவுண்டு போகிறோம். ப்ளே கிரவுண்டு போய் இவங்க கூட ஓடி பிடிச்சி விளாட போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ப்ளே கிரவுண்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அங்கே போனால் தான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஓகே தான் ப்ளே கிரவுண்டு. வண்டி வந்து உள்ள விட்டாங்கன்னா இவன் அந்த குழந்தைகளை கடத்தி ஐசியம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிரைவர் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அது கொஞ்சம் நல்ல வேலை. என்ன பண்ணுறது, புத்தி கெட்டு போய் திரியிறான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் கேன் தேவை. எங்கடா ஆயில் கேனு? எங்கடா ஆயில் கேனு காணோம்? அங்கே இருக்குதா? ஓகே, இதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். நம்ம இங்கே ஒரு பொந்து தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறோம். அப்படியே போய் உட்காந்து அப்படியே உள்ளே போய் அங்கே வந்து 4 கம்பி இருக்கும். இந்த ஆயில் எடுத்து அந்த கம்பி மேலே ஊற்றினோம்னாக்கா அந்த கம்பி வந்து லூஸாகி கீழே விழுந்துடும். நம்ம அங்கிட்டு போயிடலாம். ஐயோ, என்னடா 3 கம்பி தான் இருக்குது, நான் 4 கம்பினேன். சரி விடுங்க, இன்னும் கீழே விழ மாட்டேங்குது. டக்குன்னு விழுந்துடாடி. விழுந்துருச்சு. வந்து அப்படியே நம்ம பேக்கில் போகிறோம். பேக்கில் போய் போன இடத்துல நம்ம ஒரு பெட்ரோல் கேன் எடுத்துருப்போம். அதை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இங்கே வரணும். இந்த கேமில் வந்து மொத்தம் 8 பார்ட் இருக்குது. ஐஸ்கிரீம் 1 2 3ன்னு 8 வரைக்கும் இருக்குது. ஒன்லேயே இவ்வளோ பக் இருக்குது. மற்றதெல்லாம் பக் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் கேம் ப்ளே பண்ணி போடலாம். இல்லைனா அதுலேயே எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம போடணும். இப்போ அந்த கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போகிறோம். நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே போன உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வந்துட்டோம். வந்து இதை வந்து பெட்ரோல் பிடிக்கணும். நம்ம இங்கே வந்து இதை அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா அது வந்து சுற்றி முடிஞ்சோடனே பெட்ரோல் முடிஞ்சிடும். இதை மறுபடியும் கொண்டு போய் வேனில் போடுறோம். ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வேனில் போடணும். அப்படியே இதுக்குள்ளே போகலாம். அப்படியே போகலாம். டேய் இப்போ வர்றான், இங்கே இதுக்குள்ளே வரான். டேய் என்னடா ஏமாளத்தை வந்துட்டு இருக்கிற? இவன் நம்மளே போடவும் மாட்டான் போல. வழி விட்றான், நான் போகண்டாங்கிட்டு. ஐயோ கைஸ், நம்ம வந்து வெளியே போயிட்டு இவன் நாங்கள் துரத்தி விட்டு அப்புறம் தான் வரணும் போல். படுத்துறானே இவன் வேறு. வாடா டே, சீக்கிரம் வந்து தொலைடா. வாடா என்னடா இவ்வளோ மெதுவாக வர? இப்படி வந்தால் நீ என்றைக்கு என்ன பிடிக்கிறது? டக்குன்னு வெளியே போ, நான் வர அங்கிட்டு போகணும். அவ்வளோதான், போயிட்டான். அங்கிட்டு போக வேண்டியதான். இவன் வேறு வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து நான் உங்களுக்கு வேனுக்கு போயிட்டு காட்டுறேன். ஓகே, வேனுக்கு வெற்றிகரமாக வந்தாச்சு. வேனத்துக்கு இங்கே போட்டு இந்த காயின் எடுப்போம். இந்த காயின் எடுத்துகிட்டு போய் கன்று வாங்கணும். இந்த கன்று தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த கன்று வாங்குற வந்து ஒரு மிஷினில் தான் வாங்குவோம். அந்த மிஷின் வந்து இந்த வெளி இடத்துல தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்டேட் விட்டு மாற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கே வந்து இது வச்சுருக்கானுங்க. இங்கே இதுக்குள்ளே தான் இருக்கும் போல். ஃபஸ்ட்டு இங்கே காயின் இங்கே போட்டுடலாம். இது உள்ளே வந்து நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். வந்து இதுக்குள்ள வந்து என்ன தேடிட்டு இருக்குன்னா ஒரு கீ தேடிட்டு இருக்கேன். ஓகே, அது மேலே இருக்கு போல். இதை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள் மண்டையை முன்னாடி. இதை எடுத்துகிட்டு போய் இந்த இது மேலே ஏறணும். இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியலையே. சரி விடுங்க. அதை வந்துட்டு இப்போ வந்து இந்த லிவரை வந்து நம்ம இழுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது இழுக்கலாம். இழுத்துடும். நடா ஒன்றும் ஆகல. ஓகே, இதில் போல் மறுபடியும் தூக்கி விட்டு இது இழுப்போம். இது ஒன்றும் ஆகலை. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நம்ம டோரை சாத்திட்டு இதை மேலே தூக்கிட்டு இப்போ அதை கீழே இறக்கிட்டு அந்த பட்டன் அழுத்துறோம். ஓகே, வந்துருச்சு. என்னடா ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, நல்லதான். இப்போ கீழே போய் அதுக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ இதுக்குள்ளே போய் நம்ம ஒரு பொருள் எடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே அப்படி தவந்துகிட்டே போகலாம். அந்த பெட்ரோல் கேன் எடுக்கும்போது அவன் வந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்தாலும் வருவான். ஆனால் அது வந்து பிரச்சனை இல்லை. அது வந்து பெரிய டேனில், இது வந்து கொஞ்சம் குட்டி டேனில் தான். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஜாக்கெட் வேணும்.
அது ஜாக்கெட். இப்போ வந்து இதுக்குள்ளே போக முடியுமா? போக முடியல. அதுக்குள்ளே என்னமோ இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா ஒளிலாடமா? எங்கடா இருக்காது? இது மேலே ஏறி பார்க்கலாம். எங்கிட்ட போதே. ஓகே, இங்கே இருக்க கிடச்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கீ கிடைக்கும். இப்போ அந்த கீ எடுத்துகிட்டு நம்ம போய் வேனுக்குள்ளே போட்டு வரலாம். இப்போ கீ எடுத்து வேனுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ போய் நம்ம அந்த காயின் எடுத்துகிட்டு கன்று வாங்குறோம். நல்லா இருக்க காயின் வந்து அங்கே தானே போட்டோம். அங்கே இருக்குது. காயின் வந்து உட்காந்தா இருக்க முடியுது. எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த மிஷினை தேடணும். அது எங்கே இருக்குன்னு தெரியல. உள்ளே தான் இருக்கும் போல். அங்கே தான் போர்டு வச்சுருக்கானுங்க. எங்கடா இருக்குது மிஷினு? மண்டையா மிஷின் இங்கே இருக்குன்னு சொல்கிறாடி. உனக்கு எல்லாம் தெரியும்ல. இங்கே இருக்குது. ஒரு விட கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இதில் போட்டு இப்போ அதை அழுத்தினோன்னாக்கா நம்மளுக்கு கன்று கிடச்சிரும். ஓகே, இது வந்து எடுக்கணும். இன்னும் எடுக்க முடியல. டேய், ஓகே, வந்து கரெக்டாக கழிச்சு எடுக்கணும் போல். எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் நான் வரான் பாருங்க. எங்கடா போகிறாடி? கையில் கன்று இருக்குன்னு ஒரு பயம் கூட இல்லாமல் எப்படி போகிறான் பார்த்தீங்களா அவன்? ஏதோ நீ இந்த ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறால உன்னை சும்மா விட்றேன் பார்த்துறதுக்கு. ஓகே, வேலைக்கு வந்துச்சு. இப்போ கன்னத்துக்குள்ளே போட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் சென்டர் போக போகிறோம். ஓட்டுறா வண்டி அடிச்சு ஓட்டுறா. இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டில் பண்ண வேலை தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் சென்டர் யூஸ் ஆகும் நிறையா. போய் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். ஓகே, ஸ்டோரேஜ் சென்டர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ வந்து அந்த கீ எடுத்தோம் பார்த்தீங்களா? எங்கடா அந்த கீயை போட்டேன்? இங்கே இருக்குது மேலே. இந்த கீ எடுத்துகிட்டு அப்படியே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் தரணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதோட கீ தான் இது. அதுதான் போகணும். இப்போ அந்த ஆஃபீஸை போய் தேடணும். எங்கடா இருக்குது அந்த ஆஃபீஸு? இந்த இடத்துல வர நிறையா இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எப்படிக்கா போகலாம்? ஏதோ கதவு ஓப்பனில் இருக்குது. இது வழியே போகலாம் நம்ம. இதுக்குள்ளே போய் அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கதவு இருக்குது. அதுவாக இருக்குமோ? இது இல்லை. இதுக்குள்ளே இன்னொன்று இருக்காடா? என்னடா இவ்வளோ வச்சுருக்கீங்க? ஓகே, இதுக்குள்ளே வந்தால் இங்கே ஒரு கதவு இருக்குது. ரைட்டு. இவன் வேறு வரானா? ஒன்றும் பண்ண மாட்டான். இருந்தாலும் ரொம்ப இடமா இருக்கே இது. இங்கே ஒரு மார்க் கார்டு இதுவாக இருக்குமா? எதுவும் இல்லை. அப்புறம் எதுடா அது? அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டேன்டா. இப்போ மறுபடியும் இப்படிக்கா போகலாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனேன். ஓகே, இப்படிக்கா போகலாம் மறுபடியும். ஓகே, ஒரு மாடி இருக்குது. இதுவெல்லாம் இது மேலே இருக்குமோ? இது மேலே போய் வைக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இவ்வளோ இருந்து எடுத்தால் நான் எங்கடா கண்டுபிடிக்கிறது? எல்லாமே ஒரே கலரில் இருக்கே. இங்கே ஒன்று இருக்குது. ரைட்டு, இது நீ கண்டுபிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு கைஸ். மறுபடியும் அதுக்குள்ளே போனால் அதே மாதிரி நின்றுருக்கோம். சொல்லலை. இப்படி போனால் ஓகே, இது முட்டு சந்து. இப்போ மறுபடியும் பேக்லேயே வரலாம். ஐயோ, அந்த ஆஃபீஸை கண்டுபிடிக்க வர ரொம்ப நேரம் ஆகும் போலையே. ஏன்டா டே, உள்ளே வரும்போதே ஸ்டார்டிங்கில் அந்த ரூம் வைக்க மாட்டீங்களாடா? வரேன். டே, அந்த ஆஃபீஸ் ரூம் எங்கடா இருக்குது? உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு, அப்போ தான் போக விடுவேன். இல்லை, இங்கே தான் நின்றுருப்பேன். உங்ககிட்ட ஆஃபீஸ் வந்தோன்னா எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு ஏன்டா சிரிக்கிற? இவன் சொல்ல மாட்டான் போல. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போல். எவ்வளோ நேரம்னா சரி, இன்றைக்கி அந்த ஆஃபீஸ் ரூம் கண்டுபிடிக்க விட மாட்டேன் நான். ஓகே, இதுக்குள்ளே போகலாம். இங்கே இருக்குதே அந்த ஆஃபீஸ் ரூமு. எவ்வளோ நேரம்டா அதை கண்டுபிடிக்க. ஓகே, இந்த கார்டு இருக்குது. அந்த கார்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வேனுக்கே போகலாம். இப்போ வேனுக்கு போய் எங்கே போகிறோன்னா கெஃபட்டேரியா போகிறோம். அங்கே ஒரு வேலை இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டோர் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து கெஃபட்டேரியா வந்தாச்சு. அங்கேருந்து வரதெல்லாம் காட்டினா ரொம்ப போர் அடிக்கும். கட் பண்ணி தூக்கிட்டேன். இப்போ வந்து உள்ளே போய் அதுக்குள்ளே போய் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அதை திறந்தாச்சு. என்னடா இருக்குங்க? இது வந்து இதுக்குள்ளே வர வழி. இங்கே ஒரு கீழே போகிற வழி. ஓகே, இது வந்து இங்கிட்டு போகிறது, வெளியே போகிறது. மறுபடியும் போய் இப்போ கீழே போகணும். கீழே வந்து அங்கே என்னமோ காட்டுது. என்னடா இறங்க முடியல? இறங்கடா. ஓகே, இறங்கியாச்சு. ஓகே, என்னமோ காட்டுதில்ல. ஓகே, இதில் வந்து ஒரு கீ கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டோரேஜ் சென்டருக்கே போகணும். அங்கேருந்து இங்கே வந்தது இந்த சாவிக்காக தான். வேறு தான் இருக்கான்னு பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை இங்கே. இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டியதான். இதுக்கு ஒரு டைம் லாஸ்ட் டைமாக இங்கே தான் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் வர முடியாது. இங்கே ஒன்றும் இல்லை. இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். என்னடா ஓப்பன் பண்ண முடியுது? ஓகே, இது வந்து வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியாது போல். வந்து மறுபடியும் வேனுக்குள்ளே ஏறி கிளம்ப வேண்டியதான் ஸ்டோரேஜ் சென்டருக்கு. ஓகே, வந்தாச்சு. இவனுக்கு எத்தனை சாவி கொடுக்குறதுக்கு ஒரே சாவியை கொடுத்தா வேலை முடியல. ப்ளே கிரவுண்டுக்கு போய் அங்கே வந்து சாவி எடுத்து வந்து அப்புறம் இங்கேருந்து ஒரு சாவி எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு எத்தனை சாவியாக கொடுப்பீங்க? இந்த நம்பர் வேறு தேடணும். 235. ஓகே, அங்கே இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணணும். அது சாவியை போட்டு இதில் என்ன கொடுக்க போகிறாங்க தெரில. கொஞ்சம் வேகமாக தான் ஓப்பன் தொலையேன். ஓகே, உள்ள என்னமோ இருக்குது. என்னடா இருக்குது? இது வந்து இதுங்க அந்த ஆணி பிடுங்கோம்ல அந்த இது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்து ஏதோ ஒரு இதில் ஆணி பிடுங்க போகிறோம் நல்லா தெரியுது. அவங்க நிற்கிறான் பாருங்க. சரிடா டே,
சிரிச்சான் பாருங்க. ஓகே அவன் இங்கே இருக்கட்டும். நம்ம போய் இந்த வண்டியில் போய் இதை போடுவோம். வாய்ஸ் அடுத்து வந்து ஐஸ்கிரீம் 2 கேம் ப்ளே போடலாமா இல்லை வேறு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே போடலாம். இதுக்குள்ளே போட்டு நம்மளுக்கு வந்து இப்போ கன்று எடுப்போம். எங்கடா அந்த கன்று? இங்கே அந்த கன்று இருக்குது. இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து நேராக அப்படி போகணும். இப்படி போனீங்கன்னா இந்த ஜன்னல் வழியாக ஒரு இதுல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து அடிக்கணும். அடிச்சிங்கனாக்க காட்டுற பாருங்க என்ன ஆகும்னு. ஓகே அடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இது ஓப்பன் ஆகும். அப்படியே இதுக்குள்ளே போனோம்னாக்க முன்னாடி வேறு வரானா ஏதாச்சும் மண்டையில் அடிக்கலாமா? இருங்க அடிப்போம். அடைச்சா மிஸ் ஆயிடுச்சியா? சரி ஓகே ஒன்று அடிக்க வேணாம் விட்றலாம். அவன் ஓட்டு தானே இருக்கான். ஒன்றும் பண்ணல. இவன் வேறு கூண்டுக்குள்ளே உட்காந்துட்டு உட்கார முடியாமல் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா காப்பாற்றிடுறேன்டா. இந்த இருக்கான் பார்த்தியா இந்த ஐஸ்கிரீம் மண்டை இருக்கான்ல, அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது தான் என் பொறுப்பு. உனக்காக தான் நான் இவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கம்முன்னு உட்காரு. இந்த மண்டையை கீழே இறங்கட்டும். கீழே போடா. ஏன்டா அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுற? போ கீழே போ. ஐயோ விட்டாச்சு பவர் வழியா. இப்போ இந்த பெட்ரோல் கேரண்ட் வந்து இந்த காரில் ஊற்றுறோம். இப்போ வந்து இந்த காரில் அந்த பெட்ரோலை ஊற்றிட்டு அஜித் குமார் மாதிரி எடுத்துகிட்டு பறக்கிறோம். ஊற்றியாச்சு. ஏறா வண்டியில் ஏறியாச்சு. ரெடி ஏத்துறா போடா. என்னடா அது? நான் வேறு ஓவராக பேசுனேனே. ஐயோ ஓட்ட வர மாட்டேங்கிறீங்க காரு. நான் வேறு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன்டா. போடா. போ அப்படி தான் ஏற்று மேலே ஏற்று. வண்டி போக மாட்டேங்குதே, முக்குதுங்க, நின்றுச்சு வண்டி. மண்டையா வந்து வண்டியை தள்ளுறா பின்னாடி. மறுபடியும் ஏறிட்டு உட்காரலாம். போ பேக்கில் போயிட்டு ஏற்றி ஏற்றலாம். ஓகே அப்படியே வந்துட்டு இப்படி ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே பின்னாடி வந்து அதை உடைக்கணும். ஓகே உடச்சாச்சு. இப்போ வந்து கார் ஓட்டு கீழே இறங்கும். ஓகே இதில் வந்து ஏதோ ஷட்டர் ஓப்பன் பண்ணணுமாம்மா. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு என்னடா ஷட்டர் பூட்டிருக்குது, எப்படா போனோம்? இங்கிட்டு இருக்குதா? நான் வேறு அங்கிட்டு தேடிட்டு இருக்கேன். ஓகே இதுக்குள்ளே போய் என்ன பண்ணோம்? ஓகே இதுக்குள்ளே இன்னும் ஓட்டையாக இருக்குது. ரோப் மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம வந்து இப்போ வேனுக்கு போகலாம். வேனுக்குள்ள ஒன்று போட பண்ணிக்கலாம். அது போயிட்டாரலாம். ஓகே வென்றா எங்கடா பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவன் தவந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இவனோட சரியான காமெடியாக இருக்குது. எக்ஸ்ப்ளோட வந்தோட இவனோட ஒரே ஃபன்னு தான் கைஸ் போட்டு. ஓகே இப்போ அந்த வேனுக்கு போய் அதை எட்டு வரலாம். நான் வந்து அதை வந்து ஆணி பிடுங்கன்னு சொல்கிறேன். அது வந்து ஆணி பிடுங்குறதுலேருந்து ஒயரை வெட்டுறது. இப்போ வந்து கார் எடுக்கலாம். கார் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் போகலாம். ஓகே கொஞ்சம் இறக்கறனால அப்படியே அழகாக வந்துட்டோம். ஓகே இந்த டைம் எங்கேயும் முட்டாமல் போகிறோம். இப்போ தான்டா சொன்னேன். ஓகே அப்படியே போய் ஓட்டிட்டேன். இந்த காரு கூட ஓட்ட வர மாட்டேங்குது பாரு. ஓகே வேலைக்கு வந்தாச்சு. என்னடா காரு பறக்குது? என்னடா அது டயர்லலாம் மார்க் இருக்குது. என்ன டயர் மார்க்கா இல்லை அந்த புகையா? என்னன்னே தெரில போங்க. இப்போ வந்து அந்த இதை எடுக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேயே போகலாம். காரில் போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் கார் வேணாம். நம்ம ஓட்ட வர மாட்டேங்குது. நடந்தே போயிடும். அப்படியே ஓட வேண்டியதான். நிற்காம ஓடு. ஓகே வந்தாச்சு. வந்து இதுக்குள்ளே போகிறோம். என்னடா அது? என்ன ரங்கா படமா? ஏதோ படத்தோட போஸ்டர் இருக்குது. ஓகே இப்போ வந்து இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. உடஞ்சிட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே உள்ளே ஜம்ப் பண்ணுறோம். ஓகே இது என்னமோ காட்டுச்சு இறங்கினோடனே. இப்போ காட்டல. என்னடா காட்டுச்சு? இங்கே வந்து என்ன இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்னமோ இருக்குது. இது என்னடா அது? இதான் வந்து மண்டையில் வச்சுருக்கிறான். என்னையா அவன் சயின்டிஸ்ட் அவன் அயன்மேன் மாதிரி வச்சுருக்கானே. இப்போ பாருங்க அங்கே பாருங்க ஆர்க் கிரியேட்டர்லாம் இருக்குது. இன்னும் அயன்மேனடா. ஓகே நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வீரோக்குள்ளே என்னமோ ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் தான் கேஜி கீ இருக்குது. ஓகே இந்த கீ நமக்கு தேவை. அப்புறம் ஏதோ லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர் வந்து இந்த இவருக்கான்ல நம்ம மண்டையன், இந்த ஐஸ்கிரீம் மண்டையன், அவன் பேர் வந்து ராடாமா. அவன் வந்து பெண்டிங்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். இந்த பெண்டிங்கிற வந்து அடுத்த 7 பாட்டில் வந்தாலும் வரும். இந்த டேபிள்லேயே வந்து லெட்டர் இருக்குது. இதில் வந்து 4 லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரில் வந்து என்ன போட்டிருக்குனாக்கா இது வந்து நிறைய பசங்களை கொல்ல போகிறான். அதாவது எதுக்கு கொல்ல போகிறான்னு தெரியல. இவனுக்கு வந்து குண்டான பசங்க வந்து பிடிக்காதாமா. இவன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இந்த குண்டான பசங்க தான். அதனால் இவன் வந்து குண்டா இருக்கிற பசங்க பார்த்து போட்டு தள்ளிட்டு இவன் வந்து ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறான் பார்த்தீங்களா. இவங்ககிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா நம்ம ஒல்லியாக வந்தோம்னா குண்டாயிருவோமா. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட 2வது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றவங்க வந்து மண்டையை போட்டுருவாங்களாமா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். ஏதோ ஐஸ்கிரீம் ஃபோட்டோ வச்சிருக்கான். இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ தொங்க விட்டுருக்கான். இது என்ன தெரில. ஓகே அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதா தெரில. என்னமோ காட்டுது இங்கே எதுன்னு தான் தெரில. இங்கடாது இங்கே காட்டுது. இங்கே இதை தான் அப்போ வந்து காட்டுருந்துச்சா? நான் வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இப்போ மேலே ஏறி வெளியே போக வேண்டியதான். எங்கே அந்த மண்டையன் வர காணும். வந்து வண்டி ஏறுற டக்குன்னு கிளம்பணும். எப்படி போகணுன்னு தெரில. வழி வேறு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஓகே இப்படி வந்து ஓகே இந்த வழி தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போய் வேன் அங்கே நிற்கிதா? எங்கடா வேனு காணோம். ஓகே அங்கே நிற்கிது. இப்போ மேலே ஏறுவோம். இப்போ வந்து லாக் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணணும்ல. ஓகே இந்த கை பட்டன் காட்டுது. கரெக்டாக வச்சு இங்கேடா காட்ட மாட்டேங்குது. இது கொஞ்சம் கீழே இறக்கணும் போல். ஓகே அது கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். வச்சு என்னடா ஓகே இது வந்து நெய்பர்ஹுட்டுக்கு போக சொல்லுது. ஓகே நெய்பர்ஹுட்டுக்கு போயாச்சு. அப்போ தான் அது ஓப்பன் ஆகும் போல். ஓகே 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 வந்து ஓகே ஓப்பன் பண்ணிட்ட லாக்கை. அவ்வளோதான் நம்ம இன்னும் வெளியே வந்துட்டான். ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்து கழுத்து வலிக்குது போல். நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஓகே உயிர் பிடிச்சா போது நீ கீழே குதிச்சிட்டான் போல, நம்மளை குதிச்சிடலாம். அவ்வளோதான் கீழே குதிச்சு கூட தெரியாமல் போயிட்டு இருக்கிறான். ஒரு நேரம் இவன் வண்டியிலே வந்து இவனை காப்பாற்றி வந்துட்டான். அது கூட அவனுக்கு தெரியல அவனுக்கு. இப்போ வந்து நம்ம நண்பனை பார்ப்போம். நண்பா ஓகே கை தட்டுறான். நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறான். ஏன்டா அவன் உயிரே காப்பாற்றிருக்கேன், எனக்கு இந்த மிக்ஸி கொடுக்குறியா நீ? சரி ஏதோ கொடுக்குறேன், நான் வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டில். அவ்வளோதான் கைஸ் கேம் பிளே முடிஞ்சு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு